வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஜெனரல் இங்கிலீஷோட பழைய கொஸ்டின நம்ம டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினும் எங்க வந்திருக்கு அப்படிங்கிற அனலைஸ் தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வித் ப்ரூஃபோட நம்ம மெட்டீரியல படிச்சிருந்தா அது நம்ம பண்ணியிருக்கலாம், ஆன்சர் குடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இது சிம்பிள் தான். மேட்ச் த ஃபாலோவிங் காலம் ஏ, காலம் பி. கேர்ஃபுல், டீச், ரைட்டர், கைண்ட்னஸ். இத சிம்பிளா இது என்னன்னு கேட்டிருந்தா நம்ம ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிப்போம். பட் ஆனா இதுல ஒரு ட்ராப் வைக்கணுங்கிறதுக்காண்டி எந்த வேர்ட்லேருந்து எந்த வேர்டு ஃபார்ம் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. பட் ஆனால் இதுவும் ஈஸி தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு நான் ஒரு ஏரியா நடத்தினேன். இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற ஏரியா தான் ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் கிராமரில் எப்போவுமே. ஸோ அதில் நவுன்னா அது எப்படி இருக்கும், என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், எது எதெல்லாம் நவுனு, ப்ரோனவுன்னா என்ன, வெர்புன்னா என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதுல எத்தனை டைப் ஆஃப் வெர்ப் இருக்கு, ஆக்ஷன் வெர்பு, லிங்கிங் வெர்பு, ஆக்சிலரி வெர்பு, அட்ஜெக்டிவ்னா என்ன, அது எதை மீன் பண்ணி வரும், ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா நான் கொடுத்துருப்பேன் இந்த பிடிஎஃப் படிச்சீங்க. நவுன் இஸ் எ வேர்ட் தட் ரெப்ரசன்ட் எ பர்சன், பிளேஸ், திங்க் ஆர் ஐடியா. ஓகே. ப்ரோனவுன்ங்கிறது ப்ரோனவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் நவுன் டு அவாய்ட் ரிப்பிட்டேஷன். வெர்ப் அப்படிங்கிறது வெர்ப் இஸ் எ வேர்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். டைரக்டா செய்யற ரூட் வெர்போ அல்லது டென்ஸை குறிக்கிறதோ இருந்தால் தான் அது வெர்பு. அதான் இங்க என்னென்னு கொடுத்துருக்கேன். அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்ஜெக்டிவ் இஸ் எ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ நவுன் ஆர் ப்ரோனவுன். நவுன் ஆர் ப்ரோனவுன். ஸோ இதை தெளிவா அட்வர்ப். அண்ட் அட்வர்ப் இஸ் எ வேர்ட் தட் மாடிஃபை டிஸ்கிரைப்ஸ் எ வேர்ப், அட்ஜெக்டிவ் ஆர் அனதர் அட்வர்ப். எப்பவுமே வெர்பை டிஃபைன் பண்றது தான் அட்வர்ப். நவுனை டிஃபைன் பண்றது தான் அட்ஜெக்டிவ். இது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா என்ன செஞ்சிருக்கலாம், இங்கே ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகேவா? ஈஸியா என்ன செஞ்சிருக்க முடியும், ஆன்சர் கொண்டாந்துருக்க முடியும். இப்போ ஒவ்வொரு வேர்ட்ல இருந்துமே ஒரு வேர்டை நம்ம என்ன செய்யலாம், டிஃபைன் பண்ணி வேற மாதிரி கொண்டாட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஏபிசிடி இருக்கா, இதில் வந்து டீச் அப்படின்னு இருக்கு. பிக்கு போயிடுவோம் டேரக்டா. இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் போது அதை சார்ட் அவுட் பண்ணுவோம். பி டீச்ன்னு இருக்கு. டீச் அப்படிங்கிறது வெர்பு, பியூர் வெர்பு. ஏன்னா அது ஒரு செயல். ஓகேவா? நம்ம மெட்டீரியல்ல இதை கண்டிப்பா படிச்சிருக்கணும். நம்ம மெட்டீரியல்ல கண்டிப்பா வெர்புனா என்னன்னு படிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். டீச் அப்படிங்கிறது ஒரு செயல். இப்ப அதை என்ன செய்ய முடியும், டீச்சர் அப்படின்னு என்ன செய்ய முடியும், டீச்சுங்கிற ஒரே வார்த்தையில இதை வச்சு நம்ம இன்னொரு நவுன் வேர்டை கொண்டாட முடியும். டீச்சர் அப்படிங்கிறது அதான் இங்க கொண்டாந்துருக்காங்க. வெர்பு ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ நவுன். டீச்சருங்கிற நவுன் வேர்ட்ல இருந்து டீச்சர் மட்டும் எடுத்தா அது வெர்ப் ஆயிரும். கரெக்டா? டீச்சருங்கிற நவுன்ல டீச்சருங்கிறது ஒரு பேரு. அப்ப இஆர் எடுத்தோம்னா அது என்ன செஞ்சிருது, வெர்ப் ஆயிருது. அப்ப வெர்பு ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ நவுன். அப்ப பிக்கு 1 ஆப்ஷன் கன்ஃபார்மா, பிக்கு 1. ஸோ அப்ப பிக்கு 3 ஆப்ஷன் 1ல இருக்கு. ஆனா ஏ நெக்லெக்டட். அப்ப ஏ ஆன்சர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திடலாம். ஓகேவா? ஓகே ரைட். இப்ப மீதி இருக்க 3 ஆன்சர்ல நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். சரி ரைட் ஓகே. இப்ப ரைட்டர் அப்படிங்கிறது என்ன? ரைட்டர் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஏன்னா டீச்சருங்கிறது நவுனுங்க மாதிரி ரைட்டருங்கிறது ஒரு பேரு. ரைட்டருங்கிறது ஒரு நவுனு. ஓகேவா? ஸோ இதுல இஆர் எடுத்துட்டோம்னா, ஆர மட்டும் எடுத்துட்டோம்னா ரைட்டுங்கிற வார்த்தை நமக்கு கிடைக்கும். ரைட் எழுது அப்படிங்கிறது வெர்பு. ஓகேவா? அப்ப ரைட்டுங்கிற வெர்புல இருந்து ஒரு ஆர மட்டும் சேர்த்தா நவுனை ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ வெர்ப். கரெக்டா? அப்ப சிக்கு செகண்ட். சிக்கு செகண்ட் எங்கன இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. ஓகே ரைட். இப்ப சிக்கு செகண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கன்ஃபார்மா என்ன கிடையாது, டி ஆன்சர். இப்ப ஏவும் ஆன்சர் கிடையாது, டியும் ஆன்சர் கிடையாது. 2 தான் நெக்லெக்ட் பண்ணியாச்சு. இப்ப பியும் சியும் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இதுல கேர்ஃபுல்லோ இல்ல கைண்ட்னஸோ வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இப்ப கேர்ஃபுல் அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி சொல்றது, ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ வெர்ப் அப்படின்னு வருது. ஓகேவா? கேர் கேர்ஃபுல்லுல எப்பவுமே அட்ஜெக்டிவ் மோஸ்ட்லி எல்லுல முடியும். அது ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஓகே. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கேர்ஃபுல்ங்கிற அட்ஜெக்டிவ் தான் அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, கேர்ஃபுல்ல ஃபுல் எடுத்துட்டா கேர் பண்ணு அப்படின்னம்னா கவனிச்சுக்க, அது ஒரு செயல் இல்லையா? அப்ப கேர்ஃபுல் எல்லுல முடியறனால இது அட்ஜெக்டிவ் ஆகும். ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ வெர்ப். கேர்ங்கிறது வெர்ப். அப்ப அட்ஜெக்டிவ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ வெர்ப். கேர்ல இருந்து கேர்ங்கிறது ஒரு வெர்பு.
அதோட ஃபுல் சேர்த்தோம்னா வெர்ப்ல இருந்து ஒரு அட்ஜெக்டிவ் வேர்ட் நமக்கு கிடைக்குது கேர்ஃபுல் அப்படின்ட்டு. கேர்ஃபுல் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வேர்ப் கிடைக்குது. அப்ப ஏக்கு 4 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப சி தான் ஆன்சர் நம்ம குடுத்துருக்கலாம். ஓகேவா? சோ இப்ப டி கைண்ட்னஸ் இருக்கு. அதையும் செக் பண்ணிருவோம். டிக்கு வந்து நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் அன் அட்ஜெக்டிவ். ஓகே ரைட். கைண்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. இந்த இடத்துல குடுத்திருப்பேன் பாருங்க. நவுனுக்கு. அது பெர்சனா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம், அல்லது ஐடியாவா கூட இருக்கலாம். ஐடியாக்கு பாருங்க ஃப்ரீடம், லவ் இதெல்லாம் ஒரு பேர் தான். ஓகேவா? அத கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. சோ அப்ப இங்க கைண்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஓகேவா? அது ஒரு ஒரு உணர்வு. ஓகேவா? அப்ப இது நவுன் அப்படிங்கிறது கன்ஃபார்மா இருக்கு. பட் ஆனா நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் அன் அட்ஜெக்டிவ். கைண்ட் அப்படிங்கிறது என்ன? கைண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அது ஒரு என்னது? டிஸ்கிரைப் பண்ண நவுன கைண்ட் பெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கா? அது ஒரு நவுன டிஸ்கிரைப் பண்ற ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம். ஓகேவா? கைண்ட்ங்கிறது ரொம்ப மென்மையான, கரடுமுரடான அந்த மாரி டிஸ்கிரைப் பண்ற வார்த்தை தான் கைண்ட் அப்படிங்கிறது. அப்ப அட்ஜெக்டிவ்ங்கிற வேர்ட்ல இருந்து அதோட சஃபிக்ஸ் என்இடபிள்யூஎஸ் சேர்க்கும்போது அது நவுனா மாறிடுது. ஸோ நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் அட்ஜெக்டிவ். ஸோ கேர்ஃபுல்லா வச்சும் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். கைண்ட்னஸ வச்சும் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஏதாவது ஒரு 3வது ஷூரா தெரியும்போது நம்ம இங்க என்ன செய்ய முடியும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க ஆன்சர கொண்டாந்துர முடியும். நம்மளோட இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் மெட்டீரியல படிச்சிருந்தீங்கன்னா, கன்ஃபார்மா ஆன்சர் நீங்க பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அட்ஜெக்டிவ்ங்கிறது எல்ல முடியும். பியூட்டிஃபுல், டால் இருக்கா? கேர்ஃபுல் இது எல்லாமே அட்ஜெக்டிவ். அப்ப இந்த வேர்ட்லாம் ஒரு செகண்ட் பார்த்தாலே, ஓகே எல்ல முடிஞ்சாலே, பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது முடிஞ்சாலே, இங்க என்ன செஞ்சிருக்கலாம்? கேர்ஃபுல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதுக்கு தான் எப்பவுமே மெட்டீரியல நல்லா கோ த்ரூ பண்ணி, அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் நமக்கு. ஓகே. அத அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க தமிழ்லயும் சேர்த்து குடுத்துருப்பேன். ஒவ்வொரு வேர்டுக்கும் பாருங்களேன். அதோட மீனிங்க தமிழ்லயுமே குடுத்துருப்பேன். ப்ரோனவுன்னா என்ன? நவுன்னா என்ன? அப்படிங்கிற எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக தெளிவா குடுத்துருப்பேன். டெஃபினிஷன் குடுத்துருக்கிறது அதுக்காக தான். நவுன்னா என்ன? நவுன் இஸ் எ வேர்ட் தட் ரெப்ரசன்ட் பெர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. இதுக்கு தான் இவ்வளவு தெளிவா மெட்டீரியல் ரெடி பண்ணி குடுத்ததுக்கான காரணம் அதான். ஏன்னா, இந்த அளவுக்கு நுணுக்கமா படிச்சா தான் கிராமட்டிக்கல்ல என்ன செய்ய முடியும்? நம்மளால ஆன்ஸர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ, அப்ப இந்த கொஸ்டின கண்டிப்பா நம்ம மெட்டீரியல்ல படிச்சிருந்தா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்ணிக்கலாம். இது ஒரு புரிதல் தானே! கிராமர்ங்கிறது என்னன்னா புரிஞ்சுக்கிறது. இது மனப்பாடம் பண்ற விஷயமே கிடையாது. போயம் மாரியோ, இல்ல வந்து ப்ரோஸ் மாரியோ, ஓகே இந்த இந்த கதை வருது, இந்த இடத்துல இத்தன கேரக்டர் வருது, இத நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கொண்டு போக முடியாது. இது ஒரு என்ன சொல்றது? ஒரு புரிதல் மேத்ஸ் மாரி. ஸோ, அத புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எல்லா இடத்துல அப்ளிகேட் பண்ணாலும் அந்த ஃபார்முலா என்ன செய்யும்? ஒர்க் ஆகும். ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. இந்த வீடியோ கீழ கண்டிப்பா இந்த கேள்வி என்ன சிலபஸ்குள்ள தான் வந்திருக்கு. அதே மாரி நம்ம மெட்டீரியல் படிச்சிருந்தா கண்டிப்பா ஆன்ஸர் பண்ணியிருக்க முடியும். கீழ பார்ட் ஆஃப் ஸ்பீச்சோட பிடிஎஃப் குடுக்குறேன். அத படிச்சுக்கோங்க.